சுபானக மக்களே, என்ன மக்களே, நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கோம், கவனிச்சிங்களா இல்லையா? 2 டேஸா லைவ் இல்ல அப்படின்னு இந்த விஷயத்தை பத்தி நம்ம சுத்தமா பேசல. நான் எப்படி இன்னைக்கு காலையில இந்த விஷயத்தை பத்தி பேசி இதுக்கான அப்டேட் நமக்கு கிடைச்சிருந்திருக்கணும். பட் இப்போ வரதுக்கு அப்டேட் வரல. அதான் இந்த வாரத்துக்கான கேப்டன் யார் அப்படிங்கிற அப்டேட் சுத்தமா லீக் ஆகல. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அங்க இவிபிக்கு முன்னாடி பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருக்குது. அவங்க அந்த போராட்டத்தை பார்ப்பாங்களா இல்ல அப்டேட் லீக் போடுவாங்களா? அந்த வகையில போராட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கேப்டன் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டை நம்ம ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா கேப்டனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். இந்த கேப்டன்சி டாஸ்க்ல மொத்தம் 3 பேர் கலந்துக்க போறாங்க. ஒன்னு சபரி அவர்கள், இரண்டாவது பாரு, மூணாவது நம்ம திவ்யா அவர்கள், நாலாவதா நம்ம பிரவீன் அவர்கள் இருந்தாப்ல. பட் பிரவீன் இன்னைக்கு எவிக்ட் வெளியே போயிருவாப்ல. அதனால இந்த 3 பேர் தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க. அதுல யாரோ ஒருத்தர் வின் பண்ணி மீதி 2 பேர் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்ரா அவர்கள் கையில நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. ஒரு சூப்பர் பவரா ஒருத்தர டைரக்டா நாமினேட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் படி ஒரு 7 பேர் இந்த நாமினேஷன்ல மாட்ட வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 17 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 17 பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த 17 பேர்ல 7 பேர் நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. 2 பேர் நாமினேஷன் ஃபீல தப்பிச்சிருவாங்க. ஒருத்தர் மட்டும் டைரக்ட் நாமினேஷன்ல வருவாங்க. மொத்தம் ஒரு 7 பேர் நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அந்த 7 பேர் யாரு? அந்த 7 பேர்ல யார் வெளியே போக வாய்ப்பு இருக்கும்? எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா? பட் ஒன்று சொல்லிக்கிறேன், அப்டேட்லாம் வெளியே வரல. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், இவிபிக்கு முன்னாடி பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால எந்த ஒரு அப்டேட்டும் வெளியே வரல. பட் இருந்தாலும் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நேற்றே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னோட விஷ் ஒன்று இருக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல, அதுவும் என்னங்கிறத நான் ஃபுல்லாக சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் பா. இந்த வார கேப்டன்சி டாஸ்க்ல மொத்தம் 3 பேர் கலந்துக்க போறாங்க. ஒன்னு சபரி, ரெண்டாவது திவ்யா, மூணாவது நம்ம அவங்க பேர் என்ன பாரு அவர்கள். இந்த 3 பேர்ல நேத்து நைட் ஒரு நியூஸ் வந்துச்சு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. திவ்யா அவர்கள் தான் ரிட்டர்ன் கேப்டன் ஆயிருக்கதா சொன்னாங்க. ஓகேவா? நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அது மேபி ரூமரா கூட இருக்கலாம். திவ்யா அவர்கள் தான் ரிட்டர்ன் இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கான கிராஃப் அப்படிங்கிறது பயங்கரமா டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் சரி இல்லை தான், அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் கொஞ்சம் அவங்களுக்கான ஆட்டிடியூட் மாத்திக்கிட்டு இந்த வாரம் கரெக்டா தலைமை பதவியை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் கிராஃப் வந்து பயங்கரமா ஹையா போகும். பட் இது ஒரு ரூமர். ஓகேவா? நான் ரூமரே சொல்லிடுறேன். மேபி உண்மையா இருந்துச்சுன்னா ஸ்னூபி தான்ப்பா ஃபர்ஸ்ட் சொன்னான்னு இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன். சும்மா அப்படியே போட்டு வச்சுக்கிறேன் गाइस, போட்டு வச்சுக்கிறேன். பட் இருந்தாலும் என்னோட விஷ் நான் சொல்றேன். என்னோட விஷ் வந்து எங்க அக்கா விஜே பாரு கேப்டன் ஆகணும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? அக்கா சும்மாவே இந்த வீட்டை கவுத்தி போடுறாங்களே, அக்கா எதுக்கு கேப்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகணும் ப்ரோ. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 4 கேப்டன் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த 4 கேப்டனையும் அக்கா அடிச்சிருக்காங்க. இந்த 4 கேப்டனையும் மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மாதிரி உடச்சி அந்த 4 கேப்டனையும் கதற விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க அக்கா இந்த கேப்டன் பதவிக்கு வந்தா வீட்டுக்குள்ள உள்ளவங்க பண்ற அட்டூழியத்துல எங்க அக்காவே இந்த கேப்டன் பதவியை விட்டு ஓடிடணும். ஏன்னா எங்க அக்கா வந்து சொல்றாங்களே, யார் கேப்டன் ஆனாலும் பாசியா இருக்காங்க, பாசியா இருக்காங்க, பாசியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸா தான் இருந்தாகணும். பட் கேப்டனை நீங்க பாஸா ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பாசியா இருந்தா மட்டும் தானே வழி நடத்த முடியும். கரெக்டா இல்லையா? பாசியா இருந்தா தான் வழி நடத்த முடியும். உங்களை மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது பாசியா தான் இருந்தாகணும், இல்ல பாசியாவா இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அக்கா அந்த பாசி விட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கா கேப்டன் ஆனாங்கன்னா அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வீட்டுக்கு எவனா ஒருத்தன் அட்டுணி பண்ணும்போது கண்டிப்பாக அக்கா கத்துவாங்க. ஏன்னா அக்கா சாதாரணமான ஆள் கிடையாது. அக்கா என்ன மற்ற ஆட்கள் மாதிரி சண்டைப்படாதீங்க, ஐயோ சண்டைப்படாதீங்க, நான் பிக் பாஸ்ட்ட போய் சொல்ல போகிறேன், ஹலோ பிக் பாஸ் நான் தான் உங்களை நடிப்பு கிறுக்கி அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. உடனே சண்டை தான், பண்ணு, நான் கேப்டன்ப்பா, நீ பண்ணுப்பா, நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெடிப்பாங்க. பட் அக்கா கிட்ட இன்னொரு டோனுமே இருக்கு. மேபி அக்கா வந்து இவ்வளவு விஷயங்களை பார்த்துருக்காங்களே, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க டோனை ஃபுல்லாக ஒரு டோன் பண்ணி ஏய் பண்ணுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி மோடுக்கு போனாலும் போயிடுவாங்க. ஸோ அக்கா கிட்ட இந்த 2 வகையான கேரக்டர் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த வாரம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து அப்படியே அவங்க கேரக்டர் ஃபுல்லாகவே திருப்பியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மேபி கேப்டன் ஆனா பழைய பார்வும் பார்க்கலாம், புது பார்வும் பார்க்கலாம். ஒருவேளை புது பாரு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பழைய பாரு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ என்னோட விஷ் விஜே பாரு அவர்கள் கேப்டன் ஆகணும். சரி, ஓகேவா? ஸோ அதனால விஜே பாருவை கேப்டன் ஆனதை நான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கிறேன். ஸோ விஜே பாரு கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அந்த 7 பேர் யார் நாமினேஷன் வருவான்னு சொல்லி பார்த்துடலாமா? அந்த வகையில் சாண்ட்ரா அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். அவங்க கையில் ஒரு சூப்பர் பவர் இருக்கு, யாரையா ஒருத்தரை டைரக்ட் நாமினேட் பண்றது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்க வியானாவை நாமினேட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. இல்ல வியானாவை பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி திவாகர் தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா திவாகர் கிட்ட தான் பயங்கர பஞ்சாயத்துகள் போயிருக்கு. அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்கள் திவாகரை டைரக்டா நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ திவாகர் நாமினேஷன்ல வந்துருவாங்க. அடுத்ததா திவ்யா அவர்கள் கண்டிப்பா நாமினேஷன்ல வந்துருவாங்க.
ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ அட்டுலையும் பண்ணியிருக்காங்க. அங்கேயாச்சும் சாண்ட்ரா அவர்கள் சீக்கிரட் டாஸ்க் பண்ணாங்க. அது வீட்டுக்குள்ள இப்போ தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஓகே அக்கா சீக்கிரட் டாஸ்க்காக பண்ணீங்கக்கா, அது தெரியாமல் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பம்மிடுவாங்க. இல்லைன்னா போயிட்டு சீக்கிரட் டாஸ்க்லாம் இப்படி பண்ணியிருக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்ம சைடில் வச்சிடலாம், அது எப்போ நடக்கிறதா. அந்த வகையில் திவ்யா அவர்கள் எப்படி நாமினேஷன் வந்துருவாங்க ஓகேவா. ஸோ திவ்யாவை நாமினேஷன் தூக்கி போட்டுருவாங்க. அடுத்த வியானாவை கண்டிப்பாக நாமினேஷனில் கொண்டு வருவாங்க. பட் வியானாவை நாமினேஷனில் கொண்டு வந்து வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியே பத்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா காய்ஸ், பத்து அமௌண்ட். அப்போ எப்படியும் ஓட்டுக்கள் வாங்கி வந்துருவாங்க. வியானா வெளியே செட் பண்ணியிருக்க விஷயத்தை எட்டி பார்க்கும்போது வியானா எப்படி இந்த வீட்டுக்குள்ள ஒரு 80 நாள் இருப்பாங்க ப்ரோ. 70-80 நாள் ஷுவராக அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு செட் பண்ணியிருக்காங்க காய்ஸ், செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது வியானா கண்டிப்பாக நாமினேஷனில் வருவாங்க. ஏன்னா இந்த வாரமே எல்லாருமே அடித்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாமினேட்டில் குத்துவாங்க. ஸோ வியானா அவர்கள் நாமினேஷன் வந்துருவாங்க. அடுத்தது அரோரா. அரோரா ஏன் நாமினேஷனில் வருவாங்கன்னா, இன்னைக்கு அரோராவை நம்ம சேதனை அடிக்கிறாங்க ஓகேவா. என்னன்னா காசுக்காக மட்டும் தான் வந்திருக்கியா, அப்போ வேற எதுக்கும் வரலையா, ஃபேமுக்காக காசுக்காக வந்திருக்கேன்னா இப்போவே கிளம்ப அப்படின்ற மாதிரி சேதனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாருமே உங்கள் மைண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க ஓகேவா. மைண்டுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு நாமினேஷனில் இதை சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சார் வியானாவை நாமினேட் பண்ணுறேன் சார், வியானா வெறும் காசுக்காக தான் வந்திருக்கா சார், அவளே சொல்கிறா சார், வேஸ்ட் சார், அடுத்த ஆளுக்கான வாய்ப்பு போகுது சார், அதனால தூக்கி வெளியே போடுங்க சார்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த பாயிண்ட் வச்சு நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வியானா அவர்களும் நாமினேஷன் வருவாங்க. அடுத்த பிரஜன் அவர்கள். பிரஜன் நான் சொல்லவே வேண்டாம் ப்ரோ, பிரஜனை வாரம் குத்துவாங்க, வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா பிரஜன் வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டுருக்காப்ல அண்ட் ரூடா பேசியிருக்காப்ல. ஸோ இவங்களால ஏற்றுக்க முடியாது இந்த விஷயத்த. ஸோ கண்டிப்பாக பிரஜன் அவர்கள் நாமினேட்டில் வருவாங்க. மொத்தம் 5 பேர் ஆச்சா. யார்? திவ்யா, தண்ணிப்பழம், வியானா, அரோரா, பிரஜன் 5. அடுத்தது ரம்யா அவர்களை கண்டிப்பாக நாமினேஷனில் தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா ரம்யா கிட்ட கண்டென்ட்டே இல்லை, ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்காந்துருக்காங்க ஓகேவா. டிராமா போட்டு கூட்டம் மாறிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரம்யாவை நாமினேஷன்ல கொண்டு வருவாங்க. கண்டிப்பா கொண்டு வரணும், இது என்னோட விஷாவே நான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்க கண்டென்ட் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் இல்லை. ஒரு டாஸ்க் மட்டும் பண்றது இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கிடையாது. அதை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும். 24/7 சும்மா படுத்தே கிடப்பேன் அப்படின்னா என்ன, நான் பார்க்குறப்பெல்லாம் சும்மா எங்கேயா உட்காந்துருக்காங்க ப்ரோ, கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்காங்க. நான் டாஸ்க்கை மட்டும் ப்ளே பண்ணுவேன்ப்பா, மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஆட்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் ரம்யா அவர்கள் நாமினேஷனில் வருவாங்க. வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவுட் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கே தூக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு இதில் ரம்யாவை காப்பாற்றிட்டு பிரவீனை வீக் பண்ணியிருக்காங்க. கடைசியாக கெமி இல்லாட்டினா வினோத், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் நாமினேஷன் வருவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கெமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வினோத் எல்லாருக்கிட்டுமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காப்ல. ஸோ வினோத்தை வந்து மோஸ்ட்லி நாமினேஷனில் கொண்டு வர வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கெமி வருவாங்க. ஸோ மொத்தம் இந்த 7 பேர் வருவாங்க. திரும்பியே சொல்கிறேன், திவ்யா, தண்ணிப்பழம், வியானா, அரோரா, பிரஜன், ரம்யா, கெமி, இந்த 7 பேர் இந்த நாமினேஷனில் வர வாய்ப்பு இருக்குது. அமித்தை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அமித் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசுகிறாப்புல. மேபி ஒரு 2 ஓட்டுகள் வந்துச்சுன்னா அமித் அவர்கள் நாமினேட்டில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃப்ஜி அவர்கள் போட்டுருவாங்க, சபரி அவர்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்களும் வர வாய்ப்பு இருக்குது. கெமியை தவிர்த்துட்டு மேபி அமித் அவர்கள் வர வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 7 பேர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த 7 பேர் தான் இந்த நாமினேஷனில் வந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ரம்யா எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ அதுக்குன்னு கண்ணே முடியுன்னா சொல்கிறேன், கொஞ்சம் க்ரியேட்டிவாக சொல்லணும்ல காய்ஸ். ஸோ கண்ணை மூடிட்டு சொல்லலாம் காய்ஸ், ரம்யா அவர்களை தூக்கிடுவாங்க. வாய்ப்பே கிடையாது, ரம்யாவெல்லாம் இந்த வீட்டில் வைக்க வாய்ப்பே கிடையாது. கண்டென்ட்டே கிடையாது ப்ரோ, சுத்தமாக ஜீரோ கண்டென்ட். அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஒரு இதாகிறாங்க ப்ரோ. என்னென்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா கோவப்படுறாங்க. நான் கவனிச்சேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலன்னா முன்னாடி ஒரு மாதிரி கோவப்பட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணலன்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அது எவ்வளோ பேர் கவனிச்சிருந்தில்ல, லைவ்ல வந்து கோவப்பட்டாங்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. வேண்டா என்ன ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அங்கே தாண்டா உட்காந்துருக்க முடியும், நான் என்னடா பண்ண முடியும், அவங்க உட்காந்துருந்த ஒரு குத்தமா, இதுக்கப்புறம் அப்படி ஒரு டாஸ்க்கு தான் நான் பண்ண மாட்டேன் ஊன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இவங்களை யாருமே சேவ் பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இவங்களை சேவ் பண்ணிட்டே இருக்கணும், ரம்யான்னு சொல்லி சேவ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த வகையில் அந்த விஷயம் கிடைக்கலன்னு ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரம்யா நாமினேஷனில் கொண்டு வந்துருவாங்க. பார்க்கலாம். இந்த 7 பேர்னா ரம்யா அவுட். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இந்த 7 பேரில் யாரை தூக்குனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அஃபிஷியலாக லிஸ்ட் வந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை.